ஹலோ வணக்கம். இப்போ நிறைய பேருக்கு ஆல்ரெடி டயரியா அப்பப்போ வரதுண்டு. இப்போ மழை காலத்தில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக டயரியா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டயரியாங்கிறது 3 வெரைட்டி. ஒன்று இன்ஃபெக்ஷனால் வரலாம், இல்லை இன்டைஜஷன், சரியான ஃபுட்டை டைஜஸ்ட் செரிக்காமலாக்க வரலாம், இல்லைன்னாக்கா ஃபுட் பாய்சன்னாலையும் வரலாம். ரைட்டா? இது எதனால் வந்தாலும் டயரியான்னு வந்ததுனாலே நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்டு சில எடுக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ஃபர்ஸ்ட் எய்டு இமிடியேட்டாக வீட்லேயே எடுக்கணும். அது என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ வாட்ரு கண்டென்ட்டும் சால்ட்டும் வெளியே போகுதோ அவ்வளவும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் அவங்களுக்கு உயிருக்கு டேஞ்சர் ஆகும். அதனால் கூடிய வரைக்கும் குளுக்கோஸும் இருந்தால் குளுக்கோஸ் ஆர் எலக்ட்ரால் தான் சாப்பிட்டோம். இல்லையா, ஆர்டினரி வாட்டரில் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் சுகரு கொஞ்சோண்டு சோடா உப்பு இருந்தால் போட்டுட்டு, சோடா பைக்கா போயிடும், அது போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ அந்த வாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்ததுனாலே ஓரளவுக்கு அவங்களுக்கு சரியாகும், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோர் இருந்தால் கொஞ்சம் சால்ட்டை போட்டு கொடுங்க. அது கூடவே நிறைய அப்பப்போ குளுக்கோஸோ தண்ணி ஏதோ ஒன்று குடிச்சிக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபுட்டு சாப்பிட்ணுன்னாக்கா மோர் சாப்பிட்லாம், இட்லி சாப்பிட்லாம், தயிர் சாதம் சாப்பிட்லாம். இது மாதிரி ஏதானும் மைல்டு டயட் கொடுங்க. ஸ்பைசி ஃபுட்டோ ரொம்ப காரம் புளிப்பு இருக்கிறதுலாம் வயிறுக்கு ட்ரபிள் பண்ண கொடுக்காதீங்க. இதெல்லாம் கொடுத்து மேனேஜ் பண்ணும்போது அவங்க நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் எய்டு அதுலேயும் நார்மல் ஆகலைன்னாக்கா இமிடியேட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஓகேவா?